பாய் வீட்டு நெய் சோறு பண்ணலாமா? அதுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம், ஒரு பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக வதங்கினோன்னா ஒரு கைப்பிடி புதினா இலையை போட்டு வதக்குங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, 1 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்குங்க. இறக்குனோன்னே மேலே மல்லி இலை தூவிக்கங்க. தூவி பரிமாறுங்க. இது கூட சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும்.